ஹே கைஸ், நான் ஜெய். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போய் PSDவில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல் தான். ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் பேக்ரவுண்ட் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஃபோல்டரில் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை 45 டிகிரி இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்து அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் லிட்டில் பிட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் மாடல் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபோல்டரில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் உள்ள கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் சோஷியல் மீடியா ஐக்கான்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சோஷியல் மீடியா URLஸ்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக எல்லா லேயரையும் மர்ஜ் பண்ணிக்கோங்க ஒரு சிங்கிள் லேயராக. இப்போ ஃபில்டர் போய் கேமரா ஃபில்டர் போங்க. அதில் கலர்லாம் லிட்டில் பிட் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுத்துட்டு ஃபைல் போய் எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் PNG அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் கவர் பிக் ரெடி.